நடிகர் அஜித் குமாருக்கு என்ன ஆச்சு? எந்த பக்கம் சோஷியல் மீடியாவில் திரும்பினாலும் அஜித் அஜித்ன்ற வார்த்தை தான் வந்துட்டு இருக்கே. என்னதான் ஆச்சு அஜித் குமாருக்கு? ஸோ தொடர்ந்து பாருங்க, என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். துணிவு படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் நடிகர் அஜித் நடிச்சுட்டு வராரு. கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலா இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு வர நிலையில அஜர்பைஜான் நாட்டில் முதல் கட்ட படப்பிடிப்பு நிறைவடைஞ்சிருச்சு. 2வது கட்ட படப்பிடிப்புக்காக படக்குழு தயாராயிட்டு வருவாங்க. இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சென்னைக்கு திரும்பிய நடிகர் அஜித் தன்னோட மகனோட பிறந்த நாளை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜெனரல் செக்அப்க்கு வந்திருக்கிறாரு. அப்பா அவருக்கு மூளையில கட்டி இருக்கிறதா தகவல் பரவி இருந்துச்சு. இந்த செய்தி அவரோட ரசிகர்களை ரொம்ப மனசோர்வு அடைய வச்சுது அப்படின்ட்டு நிறைய சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பார்த்தீங்கன்னா அஜித்தோட உடல்நிலை குறித்து அவரோட மேலாளர் சுரேஷ் சந்திரா விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. சுரேஷ் சந்திரா என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக தான் அஜித் குமார் வந்திருக்கிறாரு. அப்போ முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா காதுக்கு பின்னாடி மூளைக்கு போகிற நரம்பு வீக்கம் இருக்கிற மாதிரியும் லைட்டாக அது ஒரு பரு மாதிரி ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை ஆப்ரேட் பண்ணி எடுத்தலாம் ஜஸ்ட் ஒரு ½ ஹவர்லேயே வேலை முடிஞ்சிடும் டாக்டர் சொல்லுவோம். சரி, ½ ஹவர் தானே, அந்த வேலையை முடிச்சுட்டு போயிருக்காங்க. பட் அப்சர்வேஷனில் நீங்கள் ஒரு நைட் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு நைட் ஒரு அப்சர்வேஷனில் இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு அவர் ஜென்ரல் வார்டுக்கு அவர் அனுப்பி விட்டு இருக்கிறாங்க. பட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான் தவிர அவருக்கு மூளையில் கட்டி தலையில் கட்டி அப்படிலாம் எதுவுமே இல்லை. தேவையான வதந்தியை பரப்ப வேணாம், எல்லா பரிசோதனையும் முடிச்சுட்டு அவர் வீடு திரும்பிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடியே அடுத்த வாரம் அஜர்பைஜானில் நடக்கக்கூடிய விடாமுயற்சி படப்பிடிப்பில் அவர் கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரோட மேலாளர். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அஜித்துக்கு தலையில் கட்டி வந்துருச்சு, உடனே ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. கபாலத்தில் கட்டி வந்துருச்சு, உடனே அவர் தலைக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு 1008 விஷயங்களை பரப்பி இருக்கிறாங்க. அஜித் குமார் ஒரு நல்ல மனிதர், ஒரு உறுதியான மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்ச நாள் அஜித் குமார் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு, அவர் ரொம்ப மனசோர்வா இருந்தாரு அப்படின்லாம் கூட செய்தி வெளிவந்துச்சு. ஆமா, ஏன்னா பார்த்தீங்கன்னா அவருடைய இயக்குனரான மில்லன் அவர்கள் அவருடைய இறப்பு அண்டு சைதை துரைசாமி அவருடைய மகன் வெற்றி துரைசாமி இவரோட இறப்புலாம் கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் மனசோர்வை கொடுத்து தான். ஏன்னா நெருங்கிய நண்பர்கள் ஒன்றா இருந்தமே இவங்களுடைய இறப்பு அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவாக வரதானே செய்யும். தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடியவங்களை யாராவது ஒரு இறப்பு பாதிப்பு கூட தானே கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன ஒரு இதில் இருந்தாரே தவிர அதன்படி எந்த ஒரு விதத்துலையும் அவர் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகல. ஜஸ்ட் அந்த ஒரு ஃபீல்டில் இருந்தார். அதுக்கப்புறம் அஜித் குமார் உறுதியான நபர்ன்றதால அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றத பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்கா. இப்போ ஜென்ரல் செக்அப்க்கு தான் வந்திருக்கிறாரு தவிர அவருக்கு மூளையில் கட்டின்ற பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, அவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பட் எனிவே நம்ம தலை நல்லா இருந்தாருன்னா நமக்கும் சந்தோஷம் தானே.